போன வாரம் கூட எனக்கு அழகா இருக்குன்னு சொல்லி தங்கத்துல ஒரு பெரிய செயின் வாங்கி கொடுத்தாரு. ஆமா, இந்த மாதிரி புருஷன் அமையணும், அந்த மாதிரி புருஷன் அமையணும்னு எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு கனவு இருக்கும். அதுல அப்படி அமைஞ்சது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஆனா எனக்கு அப்படியே நான் நினைச்ச மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சிருக்காரு. இப்படி வாயில வடை சுட்டா போதாது, ஊர்ல தானே இருக்க, உன் புருஷன் வாங்கி கொடுத்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம என் வீட்டுல வந்து காட்டணும், சரியா? அதுக்கு என்ன, காட்டிட்டா போச்சு. நான் சொல்றது மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் கதை விடுறேன்னு நினைக்கிறியா? ஏய், அப்படி இல்லடி, சும்மா கிண்டலுக்காக தான் கேட்டேன். இங்க பாரு, உயிரே கொடுப்பேன்னு வார்த்தைக்கு தான் சொல்லுவாங்கடி. ஆனா என் புருஷன் எனக்காக உயிரே கொடுத்தவரு. அம்மா தாய், போதுமா? நீ சொன்னதை வச்சு உன் புருஷன் உன்னை எப்படி வச்சிருக்காருன்னு எங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. சரி சரி, நான் கிளம்புறேன், அவர் வந்துட போறாரு. உன் கண்ணே போதும்டி, நீ பொய் சொல்லலன்னு நாங்க நம்புறோம். ஒரு பொண்ணு தைரியமா இருக்கானா அவளோட அப்பா நல்லவர்னு அர்த்தம். ஒரு பொண்ணு பாசமா இருக்கானா அவங்க அம்மா ரொம்ப நல்லவங்கன்னு அர்த்தம். ஒரு பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்கானா அவ புருஷன் ரொம்ப நல்லவர்னு அர்த்தம்டி. நான் சந்தோஷமா இருக்கேன், போதுமா? ஏய், அவ நிஜமாவே சந்தோஷமா தாண்டி இருக்கா. சரி சரி, நாங்க போயிட்டு வரோம். நாங்க வரோம். சின்னையா, நீங்க இப்ப வந்தீங்க? இப்பதான் துர்கா. துர்கா, என்ன கேட்டுட்டு இருந்தாங்க அவங்க எல்லாம்? சும்மா சின்னையா, அவளுங்க வெட்டி ஏதாவது பேசிட்டு இருப்பாளுங்க. நீ அப்படியே ஊருக்காக வாழ்ற, உனக்கு இன்னும் உலகம் தெரியல. எனக்கு உலகத்தை பத்தி வேணா தெரியாம இருக்கலாம் சின்னையா, என் உலகமே நீங்க தான். உங்களை பத்தி நான் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன். சரி வா, கிளம்பலாம். ஐயா கொடுங்க ஐயா, அது கையில கொடுங்க. போலாம். போலாம் வா.